இப்ப ரெடில்ஸ்ல ஒரு சூப்பரான பிளாட் வந்து ஒண்ணு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெடில்ஸ் வடகரை பைபாஸ் சிக்னலு. கரெக்ட்டா இங்கேருந்து இந்த ரைட் உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு 800 மீட்டர்ஸ் நம்ம வடகரை சிக்னல்லேருந்து, இந்த ஜிஎன்டி ரோட்லேருந்து 800 மீட்டர் தான் பிளாட் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா, அருளரசர் பாரடைஸ். கரெக்ட்டா இந்த மண்டபத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் தான் உங்களுக்கு பிளாட்டு. மண்டபம் தாண்டுனோனே ரைட் எடுத்தா ஒரே ரோடு தான். கரெக்ட்டா இங்கேருந்து ஒரு 400 மீட்டர்ல பிளாட்ல ரீச் ஆயிடலாம். வண்டி வருது பார்த்தீங்களா? அந்த சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெடில்ஸ் டூ மாதவரம் ஹை ரோடு அது. அது உள்ளேருந்து தான் வண்டி வருது இப்போ. இதான் பிளாட்டு. 2180 ஸ்கொயர் ஃபீட் சைஸு. டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30க்கு 74 வரும். ஃப்ரண்டேஜ் வந்து 30, லென்த் வந்து 74. அதே மாரி இது பிளாட் பார்த்தீங்கன்னா, 2 சைடு ஃபேஸிங்கு. நான் நிக்கிறது வந்து நார்த் சைடு. இது வந்து 24 ஃபீட் ரோடு. உங்களுக்கு மழைநீர் கால்வாய்லாம் போட்டிருக்கும் இந்த பக்கம். அதே மாரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 அடி ரோடு ஒண்ணு. அதுவும் கவர்மெண்ட் ரோடு தான் உங்களுக்கு. ஸோ நீங்க 2 சைடு ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த பிளாட்லேருந்து இப்போ லெஃப்ட் இந்த ரோடு ஸ்ட்ரைட்டா போனா, இந்த அருளரசர் பாரடைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ரோடு வந்துரும் உங்களுக்கு. இங்கேருந்து ஜஸ்ட் 400 மீட்டர் தான் அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு. அதே மாரி வடகரை ஜங்ஷனு, பிளாட்லேருந்து ரைட்டு. இந்த ரோடு ஸ்ட்ரைட்டா போனா பஸ் போற ரூட் வெளிய போனோனே உங்களுக்கு. ரைட் எடுத்தா பார்த்தீங்கன்னா, அது வடகரை ஜங்ஷன் வந்துரும் உங்களுக்கு. இதோ இருக்கு இல்லையா? வடகரை ஜங்ஷன். கரெக்ட்டா பிளாட்லேருந்து 400 மீட்டர் தான் இந்த ஜங்ஷன் உங்களுக்கு. இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்து இந்த பக்கம் போனாக்கா, மாதவரம் சின்ன ரவுண்டானா ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் தான். இங்கேருந்து ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். அதேமாரி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரெடில்ஸ் பைபாஸ் 1 கிலோமீட்டர் தான் ரெடில்ஸ் பைபாஸ் ஜிஎன்டி ரோடு. பிளாட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெடில்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லாம் ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். ரெடில்ஸ் பிவிஆர் சினிமாஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தான். பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெறும் 5 டூ 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். ஆல்ஃபா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. சிபிஎஸ்சி ஸ்கூல் தான். டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு பக்கத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹோலி சைல்டு இருக்கு. நெறைய ஸ்கூல் அதே மாரி காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்துல கோதி ஜெயின் உமன்ஸ் காலேஜ் இருக்கு இங்கேருந்து. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் வரும் உங்களுக்கு காலேஜு. மார்க்கெட் ஏரியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காவாங்கரை மீன் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 7 டூ 8 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம் நீங்க இங்கேருந்து. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபுல்லா சுத்தி வீடுங்க தான். இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வரலாம். லேண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2180 ஸ்கொயர் ஃபீட்டு. ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 2700 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. பட்டா லேண்ட் இது. டாக்குமெண்ட்லாம் கிளியரா இருக்குது. டோட்டலா பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 58,00,000 வருது பிளாட்டோட பட்ஜெட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1 கிரவுண்ட் கிட்ட வருது பிளாட்டோட சைஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரோடு இது 12 அடி ரோடு சொன்னேன் பார்த்தீங்களா? இது ஒரு ரோடு இது. 2 பக்கமும் உங்களுக்கு வீடு தான். பிளாட்டுக்கு 2 சைடும் வீடு இருக்கு. வீட்டுக்கு நடுவுல தான் நம்ம பிளாட் இருக்கு. ரெடில்ஸ் லொகேஷன்ல இன்வெஸ்ட்மென்ட்க்காகவும் சரி, இல்ல இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வர மாரி இருந்தாலும் சரி, லேண்ட் ஒரு ரூ. 60,00,000 பட்ஜெட்ல பார்க்குறீங்க அப்டின்னா, இமிடியேட்டா நம்பருக்கு கால் பண்ணுங்க. அர்ஜென்ட் சேல் இது.